Hi friends, welcome back to my channel. This is Venki Story. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா குன்ஃபு பாண்டா 4 ஓட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸில் ஒன் ஆஃப் த ஒரு மூவினா, ஒரு அனிமேஷன் மூவினா எனக்கு வந்து குன்ஃபு பாண்டாவோட ட்ரையாலஜி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 3 படமே தேட்டர் போனதே இல்லை, அது ஒரு விஷயம். ஃபுல்லாக ஒன்று வந்து மூவிஸ் நவுல பார்க்க ஆரம்பித்தது, இன்னொன்று வந்து அப்படியே லேப்டாப்பில் பார்க்க ஆரம்பித்து இன்னி வரைக்கும் என் லேப்டாப்பில் இருக்குன்னே சொல்லலாம். ஒன் ஆஃப் த அனிமேஷன் மூவிஸில் குன்ஃபு பாண்டாக்குன்னே ஒரு தனி ஃபோல்டர் வச்சு இன்னி வரைக்கும் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து எத்தனை வாட்டி பார்த்தாலும் இது சலிக்காதுன்னே சொல்லலாம். ஒரு ஒன் ஆஃப் த மோட்டிவேஷ்னலாகவும், அதே போல் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிப்ரெஷனோ ஏதாவது உங்களுக்கு தோணிச்சுன்னு வைங்களேன், நீங்கள் டேரெக்டாக கண்ணை மூடி நீங்கள் அனிமேஷன் மூவிஸ் பார்க்கலாம். நம்ம இன்னி வரைக்கும் கற்றுக்க வேண்டிய நிறையா விஷயங்கள் வந்து அனிமேஷன் மூவிஸில் சூப்பராகவே சொல்கிறாங்கன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃபைண்டிங் நிமோ எத்தனை பேர் பார்த்துருப்போன்றது தெரியும், குன்ஃபு பாண்டா நம்ம எத்தனை பேர் பார்த்துருப்போன்றது தெரியும். ஸோ இனிமேல் நிறைய இருக்குது, டக்குன்னு எதுவும் வர மாட்டேங்குது. ஏன்னா குன்ஃபு பாண்டானோடனே டக்குன்னு அதெல்லாம் அப்படியே நம்ம ஒரு சொல்லுவாங்களே, கண்ணை மூடினேன்னா இந்த படத்தை பற்றி ஃபுல்லாக அப்படியே சொல்லலாம், கடகடன்னு அப்படியே சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து தாய்லாங்கை டிஃபீட் பண்ணதாகட்டும், செகண்டில் வந்து அந்த பீகாக்கை டிஃபீட் பண்ணதாகட்டும், தேர்டு வந்து காய்ச்சி அவனை டிஃபீட் பண்ணதாகட்டும். ஸோ எல்லாமே அப்படியே நாஸ்டாலஜிக் வைப் அப்படியே வருதுன்னு சொல்லலாம். இதை வச்சு ஒரு சீரீஸ் கூட வந்துன்னு நினைக்கிறேன், ஒரு சீசன் வந்துன்னு நினைக்கிறேன். ஸோ தெரில அப்ராக்சிமேட்டாக எத்தனை சீரீஸ் வந்ததுன்னு தெரில. பட் ஆனால் இதை வச்சு நிறைய அனிமேஷன்ஸு சீரீஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஏன்னா அது வந்து டப்பிங் லாங்குவேஜில் உள்ள, ஸோ மூவிஸ் மட்டும்தான் டப்பிங் லாங்குவேஜில் விட்டாங்க. ஸோ அதை சீரீஸ் பார்க்கல, பட் ஆனால் மூவியும் 3த்தையும் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன்னே சொல்லலாம். எனக்கு வந்து குன்ஃபு பாண்டா 1 எப்பயுமே எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான மூவின்னே சொல்லலாம். 3 படத்தில் ஃபஸ்ட்டு எப்பயுமே எனக்கு ரொம்பவே பிடிக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த ஊக்வே சொல்கிற ஒவ்வொரு டைலாக்ஸ் யாரை எழுதினான்னு தெரியல, அந்த ஊக்வே சொல்கிற ஒவ்வொரு டைலாக்ஸுமே அவ்வளோ லைஃப் லெசன்ஸ் வேர்டாக இருக்குன்னே நம்ம சொல்லலாம். அவ்வளோ அழகான டைலாக்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே அழகாக எழுதியிருப்பாங்கன்னே சொல்லலாம். எனக்கு அதனால ஃபஸ்ட்டு பாட்டு பார்க்க போய் எனக்கு ஏதாவது தோணிச்சுன்னா டக்குன்னு ஃபஸ்ட் பாட்டு பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருவேன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம எத்தனை வாட்டி பார்த்தாலும் அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஒரு லேர்னிங்காக இருக்குன்னே சொல்லலாம் ஃபஸ்ட்டு பாட்டு. ஸோ அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ வாங்க ட்ரெய்லருக்குள்ளே போயிடலாம். குன்ஃபு பாண்டா 4. அதே போல் இது வந்து ட்ரீம் ஒர்க்ஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல, ஏன்னா இது வந்து யூனிவர்சலில் ரிலீஸ் ஆகுது. ஸோ ட்ரீம் ஒர்க்ஸ் ஏன் இந்த வாட்டி பண்ணலான்னு தெரியல. ஸோ பார்க்கலாம், யூனிவர்சல்லேருந்து ஃபஸ்ட்டு டைம் குன்ஃபு பாண்டா வரப்போகுது. ஸோ இதுவும் அமேசான் ப்ரைம்லேயே ரிலீஸ் ஆகிடுமா இல்லையான்றது தெரியல. ஸோ பார்க்கலாம். ஸோ வாங்க குன்ஃபு பாண்டா 4 ட்ரெய்லர். நான் வந்து இங்கிலீஷில் பார்க்கல, தமிழில் தான் பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஸோ தமிழ் டப்பிங்கில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நான் தமிழ் ட்ரெய்லரை பார்க்குறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உன் பிரயாணத்தில் அடுத்த அடியை எடுத்து வைக்க வேண்டிய நேரம் இது. இனிமே நான் டிராகன் வாரியர் கிடையாதா? அமைதி பள்ளத்தாக்கோட ஆன்மீக தலைவனால் நீ மாறியா? மன அமைதி என் எல்லையில தொல்லை இருக்கக்கூடாது. மசாலா பூரி தொட்டுக்கு அப்படியே வடகறி. இது கொஞ்சம் கூட வேலைக்கே ஆகல. எல்லா மாஸ்டர் வில்லன்களோட குங்ஃபுவையும் நான் பறிச்சிட்டேன்னா என் சக்தியை எதிர்க்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுலயும் குறிப்பா அந்த வாரியர். யார் அது? உருவத்தை மாத்திக்கிற அதிக சக்தி இருக்கிற சூன்யக்காரி, the chameleon. நான் எங்க போய் கண்டுபிடிக்கிறது அந்த கமீலியன்? நான் அவ இடத்தோட வாசப்படிக்க உன்னை கூட்டிட்டு போறேன். அப்ப நமக்கான படையை நாம உருவாக்குவோம். என்ன எடை இது? கெட்டிகார திருடர்களும் குற்றவாளிகளும் வாழ இடம். நீ தேடப்படுற குற்றவாளியா? இப்படி வாய் பொளக்கிற அவ்வளவு ஆச்சரியமா இருக்கா? பட்டாசு வெடிக்கும் போது பார்த்து வெடிக்கணும் பசங்களா. நாங்க உங்களுக்கு உதவணும். நம்ம ஒன்னா சேர்ந்து அந்த கமீலியனை கண்டம் பண்றோம். டிராகன் வாரியரா இருக்கிறதுக்காகவே பிறந்தவனா? ஆன்மீக தலைவனாக எனக்கு என்ன தகுதி இருக்கு? உன் கையில என்ன இருக்கு? பிஸ்கோத்து.
நீ இப்ப இருக்கிறத விட இன்னும் சிறந்தவனாகிற தகுதி உங்ககிட்ட இருக்கு. எப்படி இதை முடிப்போம்? வேகமா வலி இல்லாமலாம் இல்ல மெதுவா வலியோட வா. டிசைன் உனக்கு முடிவு கட்ட நான் வந்துட்டேன் கமேலியோன். உனக்கு முடிவு கட்ட போறது நீதான். பின்னாடி போ, நான் என்னையே பொழக்க போறேன். DreamWorks வழங்கும் Kung Fu Panda 4. விரைவு. ஆனால் போய் டேட்டை சொல்லியே என்னடா நீங்கள் கம்மிங் சூனுன்னு போட்டாங்க, டேட்டு போடலங்க. சே பட் ஆனால் 2024 தான் வருது. இந்த வாட்டியே அது இந்த ஒரு படமாவது நான் டேட்டில் போய் பார்க்கணும்டா. ஒரு படம் இந்த குன்ஃபு பாண்டா 4 நான் டேட்டெல்லாம் போய் பார்க்கணும். 3 படம் டேட்டரை மிஸ் பண்ணிட்டேன். இது டேட்டர் போயே ஆகணும். என்னன்னு பார்த்துக்கலாம். எனக்கு வந்து செம நாஸ்டாலஜி வேணும்னு எனக்கு அந்த கேரக்டர் பார்க்க போகலாம் என்னையை பார்க்குற மாதிரியே இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு நானும் அப்படி தான் இருக்கேன், அது இன்னொரு விஷயம். பட் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஏன்னா அந்த போவோட அந்த ரிசம்லன்ஸே அந்த வந்து இங்யான் அவங்க அந்த சிம்பிளை குறிக்கிற மாரி தான் இருக்கும். கருப்பு வெள்ளை அதுக்கேற்ற மாதிரியே இங்யானோட அந்த சிம்பிளுக்கு ஏற்ற மாரி தான் அந்த கேரக்டரே ரெடி பண்ணியிருப்பாங்க. சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். நிறைய இடத்துல நம்மளை வந்து இன்னொரு கேரக்டராக டிஃபைன் பண்ணால் எப்படி இருக்குன்னா அந்த கேரக்டர் மாதிரி இருந்தாலே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எதை எடுத்தாலுமே அவன் பார்க்குற விதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாருமே ஒரு டோனில் பார்க்கணுன்னா அவன் பார்க்குற டோன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்தமாரி ஒரு கேரக்டர் ரைட்டிங் இருக்கணும்னா கேரக்டர் மாரி தாங்க இருக்கணும்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்தது லோக்கி கேரக்டரு. ஸோ லோக்கின்றது டிஃப்ரெண்ட்டு, பட் ஆனால் அனிமேஷனில் கேரக்டர் மாரி சூப்பராகவே எழுதியிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ட்ராகன் வாரியராக செலக்ட் ஆனது. செகண்ட் பார்ட்டில் வந்து அவனோட இன்னர் பீஸை வந்து அவனோட லைஃப் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் இன்னர் பீஸை அவன் வந்து எப்படி வெளிக்கொண்டு வந்தது. தேர்டில் வந்து அவனோட சீப் பவர் எப்படி அவன் அச்சீவ் பண்ணது. அதுக்கப்புறம் ட்ராகன் வாரியராக அவனோட கன்வர்ஷன் காமிச்சது. அது எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த 4th பார்ட்டு வந்து ஸ்பிரிச்சுவல் அவன் அந்த பொசிஷனை வந்து அவன் எப்படி கேப்பபிளாக ரெடி பண்ண போகிறான்றது தான் காமிக்கிறாங்க. நிறைய இடத்துல அவனோட இன்னர் பீஸ்ன்னு வரப்போகும்போது மசாலா பூரி, அதுக்கப்புறம் எதை சொன்னால் மசாலா பூரி வடகரி. மசாலா பூரிக்கும் வடகரிக்கும் சம்மந்தம் எங்கேன்றா வருது. டப்பிங் பண்ணலாங்க அதுக்குன்னு இப்படியா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னாகவே இருக்குன்னே சொல்லலாம் தமிழ் எனக்கு தமிழ் டப்பிங் ஏன் பிடிச்சதுன்னா நிறைய இடத்துல வந்து செம்மையாக இருந்துருன்னே சொல்லலாம். அப்போ இருந்த 3 பாட்டுலேயுமே தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் தமிழ் டப்பிங் பார்க்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ இந்த வாட்டியும் கலக்கிட்டாங்க. ஸோ பார்ப்போம். ஆனால் எனக்கு என்னென்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி அவன் வந்து இன்னர் பீஸை அவன் வெளிக்கொண்டு வந்துட்டான். ஸோ திரும்பி அவன் எதுக்கு இன்னர் பீஸை தேடி அவன் போகிறான்றதுலாம் தெரியல. அதே போல் இவன் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் அதாவது அந்த ஸ்பிரிட்டோட அந்த தன்மை எல்லாத்தையும் எடுக்க போகும்போது அவள் அதுக்கு ஏற்ற மாதிரியே அவள் உருமாறிக்கிற வில்லன் வந்து. ஸோ போவோட ஸ்பிரிட்டையும் அவன் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசியாக வந்து அவள் போக மாற போகும்போது ஸோ அவளோட போவோட ஸ்பிரிட்டையும் அவன் எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ அதை மீறி அவன் வந்து எப்படி அவனை வில்லனை வந்து டிஃபீட் பண்ணுறான்றது தான் கேள்வியாக இருக்கும். ஸோ ஒருவேளை இதில் வந்து அடுத்த ட்ராகன் வாரியர் யாருன்றது தேர்வு செய்ய போகிறாங்களா இல்லையான்றது தான் கேள்விக்குறியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் வந்து ஒரு உல்ஃப் கேரக்டர் ஒன்று இருக்குது. அந்த உல்ஃப் கேரக்டர் வந்து என்ன பண்ண போகிறதுன்னு தெரில. ஸோ பார்த்தா தான் தெரியும். ஸோ ஓவராலாக ட்ரெய்லர் வந்து செம்ம ஃபன்ஃபில்டாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்க்க போய் எப்படி ரியாக்ட் பண்ணிங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டில் டைம் கேட்ச் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.